மகாநதி சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல காவேரி கிட்ட சாரதாவும் கங்காவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு தான் ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சாரதா ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கவும், கங்கா இருந்துட்டு காவேரி விஜய் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. யாருக்கு யாரடி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்பவே கோவப்படுவோம். என்னை விட நீங்கள் தான் பெரியவங்க, அதனால உங்களை அக்கான்னு கூப்பிடாம பேர் சொல்லியா கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் உன்னை பார்த்தா டவுன்கார பொண்ணு மாதிரியே தெரியலையே, ஃபாரினில் இருந்தவங்க மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, நான் இங்கே ஃபாரினில் இருந்தேன், நான் இங்கே தான் தேனிக்கு பக்கம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன தேனிக்கு பக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, இவ யாரடி என்னை முறை சொல்லி கூப்பிட, ஒட்டா ஒருவடி இவ எனக்கு எங்கேருந்தோ வந்தவ, நான் இவ நிலமையில நான் இருந்திருந்தா இந்நேரம் தூக்கு மாட்டிட்டு செத்துருப்பேன். எப்படி தான் இவளால் வெக்கம் மானம் சூடு எதுவுமே இல்லாமல் இவளால் மட்டும்தான் எப்படி தான் இருக்க முடியுதோ தெரியல. இதில் இவகிட்ட என்ன அழகில் அந்த மனுஷன் மயங்கி போனாருன்னு தெரியல. கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தும் குரங்கு மாதிரி ஒரு ஜீவனை கொண்டு வந்து இங்கே வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்பவே கோவப்படுறாங்க. இவங்க சொல்கிற மாதிரி இவங்க உண்மையான குடும்பம் இல்லை, யார் சொல்லியோ இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்கன்றத விஜய் எப்படி ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ண போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.